கேப்டன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செயல் இதுக்கு முன்பாக கேப்டன் அவர்கள் 1980களில் இருந்து அவர் சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு தான் இருந்தார். அதாவது என்ன அப்படின்னாக்கா, 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு வந்து கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பரிசுகள் வழங்கியிருக்காரு, காசோலை வழங்கியிருக்காரு, தங்க நகைகளாக வந்து போட்டிருக்காரு. அவரோட வழியில் பார்த்தா இன்றைக்கி பிரபாகரன் அவர்கள் வந்து இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் எந்தெந்த மாணவர்கள்லாம் வந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்புகளில் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்தாங்களோ அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா கேடயம் சரி, காசோலையும் சரி பிரபாகரன் அவர்கள் வந்து வழங்கி பொன்னாடை போற்றி வந்து அவர்களை வந்து கௌரவித்தார். அந்த நிகழ்வுகளில் வந்து யார் யார் பங்கேற்றிருந்தார்கள் அப்படின்னாக்கா, மாணவர்களும் சரி, அதே மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய பெற்றோர்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவோட நிர்வாகிகளும் சரி, கட்சியினரும் சரி அதில் வந்து பங்கேற்றிருந்தாங்க. இந்த தகவலை வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நியூஸ் சேனலும் சரி, யூடியூப்லேயும் சரி, சமூக வலைத்தளங்களும் சரி, யாருமே வந்து இதை வந்து பதிவேற்றமே செய்யலை. இந்த தகவல் வந்து பார்த்தோன்னா இதை வந்து நம்ம தான் முதல்ல போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸும் சரி நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதில் வந்து எல்லாருமே வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. அது மட்டும் செங்கல்பட்டு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாணவர்களும் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறாங்க. வந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்தோன்னாக்கா சுவையான, அதாவது நல்ல குவாலிட்டியான ஃபுட்டும் பார்த்தோன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக கேப்டன் அவர்கள் வந்து பார்த்தோன்னாக்கா பண்ணும்பொழுது பார்த்தோன்னா எல்லாமே நியூஸில் வரும். இந்த விஷயத்த வந்து ஏன் வந்து இன்னும் வந்து நியூஸில் வந்து போடாமல் இருக்கிறாங்கன்னே தெரியல. அப்படின்றதும் நம்ம வந்து பாராட்டுற விதமாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கூட சில பேர் வந்து பரிசுகள்லாம் வழங்கியிருந்தாங்க. அந்த நியூஸ்லாம் பார்த்தோன்னா லைவ்லலாம் போட்டாங்க. இது வந்து யாருமே லைவில் மட்டும் இல்லை, நியூஸில் கூட போடல. அப்படின்ற போது பார்த்தோன்னா இது ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் வந்து பகிரும்படி செய்யுங்க. இது வந்து ஒரு தலைவர் வளரும்பொழுது பார்த்தோன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து இருக்கத்தான் செய்யும். ஸோ யாரும் வந்து பார்த்தோன்னா அவங்கள வந்து போட்டுற மாட்டாங்க. அவங்கள வந்து பார்த்தோன்னா அமுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா இது வந்து வெளியிடாமல் இருக்கும்போது பார்த்தோன்னா அவரோட வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து பார்த்தோன்னா இன்னும் மேன்மேலும் வந்து வளரணும் அப்படின்றது தான் நம்மளோட எண்ணம் எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இனிமேல் வந்து வருஷம் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா நாங்கள் வந்து காசோலையும் சரி, கேடயமும் வந்து பார்த்தோன்னா வருஷம் வழங்குவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா விஜய் பிரபாகரன் அவருக்கு வந்து பார்த்தோன்னா வாலேந்தி ஒரு போஸ்டரும் கொடுத்துருக்காரு. அது வந்து பார்த்தோன்னா பார்க்கவே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் மாணவர்களுடையும் சரி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தோன்னாக்கா வாழ்த்திட்டும் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவர்களையும் வாழ்த்திட்டுருக்காரு. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி நிகழ்வாக இல்லாமல் ஒரு பொது விஷயமாக தான் இந்த பரிசளிக்கும் விழா என்பது பார்த்தோன்னா நடைபெற்றிருக்கிறது. இதை வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் செல்வோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படின்றத வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.